காஷ்மீரி மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ரொம்ப ஒரு 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 மாநிலமா நாங்க இருந்தோம். எங்கள வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்தி எங்களுக்கான அந்த எங்ககிட்ட கேட்காம அந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப அந்த விஷயமாக இருக்கிறது. கேம்பெயின்லயே அந்த கோஷங்கள்லாம் பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்சிகள் சொல்றாங்க, நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரோம் அப்டின்னா, 370 வந்து மீண்டும் கொண்டு வருவோம். இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே அந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பிடிபி உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான சென்ட்ரல் தீமா இந்த எலெக்ஷன்ல மாறி இருக்கு. பாஜகவுக்கு ஏன் சாதகமாக அந்த களம் இல்லைன்னா, பாஜகவுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் ஜம்மு பகுதியில் வெடித்திருக்கிறது. உங்களுக்கு வந்து அங்க பல கோஷ்டிகளாக பாஜக பிரிந்திருக்கிறது. ஏன்னா 10 ஆண்டு காலம் அங்க தேர்தல் நடக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு குலாம் நபி ஆசாதை வச்சு ஒரு புதிய முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அந்த அமைப்பும் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் வரல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, குலாம் நபி ஆசாத் மறுபடியும் காங்கிரஸ்க்கு வந்துடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற பேச்சு என்பது இருக்கிறது. அப்போ குலாம் நபி ஆசாத்லாம் வந்து ஜம்மு காஷ்மீருடைய முகமாக பார்க்கப்பட்டவர். மெஹபூபா முஃப்திக்கு உங்களுக்கு வந்து அவங்க பாஜக கூட்டணிக்குள்ள போனது, அரசாங்கம் அமைத்தது, அவர் மீதான அந்த நம்பகத்தன்மையை குறைத்திருக்கிறது. மக்கள் வந்து நம்ப தயாரா இல்லை. நாளைக்கு நீங்க மறுபடியும் பிஜேபி கூட்டணியோட போயிருவீங்க. அந்த பிஜேபியோட டேக் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு காஷ்மீர்ல வந்து பெரிய அளவுக்கு பிஜேபியோட நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு ஜம்மு பகுதியில் எந்த புது பார்ட்டிஸும் வந்திருக்கு, புதிய அமைப்புகளோ புதிய அணியோ எதுவுமே உருவாகியிருக்காரு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான் புது புது பார்ட்டிகள். ஒரு பக்கம் குலாம் நபி ஆசாத், ஒரு பக்கம் பிடிபிலேருந்து வெளியே போனவங்க. ரெண்டாவது, காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை வந்து ஜம்முவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நம்புறது இல்லை. ஒரு பிஜேபி வெர்சஸ் பிஜேபி கைண்ட் ஆஃப் 5 கட்டமா நடக்க வேண்டிய தேர்தல் இப்ப 3 கட்டமா நடத்துனது எங்களுடைய வெற்றி அப்படின்றாங்களே பாஜக. அது என்ன வேணா சொல்லலாம். பட் என்னன்னா, உங்களுக்கு அந்த அந்த மக்களுடைய மனநிலை, அந்த மக்களை நீங்க வென்றெடுக்க வேண்டும் இல்லையா? இப்ப நாளைக்கு ராகுல் வந்து அங்க ரேலி பண்றாரு அப்படின்றப்ப இது கை கொடுக்குமா இந்தியா கூட்டணிக்கு? நிச்சயமா. உங்களுக்கு 2024 என்ன ட்ரெண்ட் இருந்துச்சோ அதே ட்ரெண்ட் இப்பவும் இருக்கு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. சார் வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறிருக்கு ஜம்மு காஷ்மீர். இங்கே வந்து இந்தியா அலையன்ஸில் வந்து காங்கிரஸ், ஃபரக் அப்துல்லா, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு அணியாக இருக்கிறாங்க. பாஜகவும் தனித்து போட்டிடுறாங்க, மெஹபூபா முஃப்தியும் தனித்து போட்டிடுறாங்க. அங்கே தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றது தான் வந்து களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். பாஜக பல்வேறு முயற்சிகளை அவங்க பண்ணாங்க. அந்த ஆர்டிக்கல் 370 நீக்கினதுக்கு பிறகு நாம் வந்து ஒரு ஆல்டர்னேட் லீடர்ஷிப்பை உருவாக்க போகிறோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஒரு புது விதமான ஒரு அரசியலை நாம் வந்து இங்கே உருவாக்க போகிறோம். ஒரு நயா காஷ்மீர் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய ஒரு கோஷமாக இருந்தது. அந்த கோஷம் வந்து பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஆர்டிக்கல் 370 நீக்குனீங்க, ஆனால் அந்த ஸ்டேட்டை வந்து ஏன் யூனியன் டெரிட்டரியா மாற்றினீங்க அப்படின்ற அந்த கோபம் என்பது மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்போ ஜம்முவில் வந்து பாஜகவால் சீட்ஸ் ஜெயிக்க முடியுது. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஹிந்து கன்சால்டேஷன் இருக்குது. உங்களுக்கு பாஜகவுக்கு அங்கே ஒரு 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 பலம் வாய்ந்த ஒரு அணியாக பாஜக அங்கே இருக்கிறது. பட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான். இப்போ ஜம்மு காஷ்மீர் களம் ஏன் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஜம்முல தான் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது, ஜம்முவில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது பாஜகவுக்கு ஏன் சாதகமாக அந்த களம் இல்லைன்னா, பாஜகவுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் ஜம்மு பகுதியில் வெடித்திருக்கிறது. பாஜகக்குள்ள வந்து அந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன், கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட் கொடுக்கறதுல ஒரு பெரிய பூகம்பம் அப்படின்றது வெடித்திருக்கிறது. பல பேர் ரிசைன் பண்றாங்க. பல பேர் போட்டியாக நாங்க வந்து பிஜேபிக்கு எதிராக களம் காணுவோம் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது, ஏன்னா அவங்களுடைய கோபம் என்னன்னா, உங்களுக்கு வந்து அங்க பல கோஷ்டிகளாக பாஜக பிரிந்திருக்கிறது. ஏன்னா 10 ஆண்டு காலம் அங்க தேர்தல் நடக்கல. பல கட்டங்கள்ல பல பேருக்கு பல ப்ராமிசஸை வந்து பிஜேபி லீடர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள்லாம் போய் தேர்தல் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு சில லீடர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் களத்தில் வேலை பார்க்குறாங்க.
பட் புதிதாக வந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு, புதிதாக வந்தவர்களுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த கோபம் என்பது இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையாக ஜம்முவிலேயே மாறி இருக்கு. அது ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது பாஜகவுக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியல. நீங்க ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான தலைவர்கள் வந்து கட்சியில இருந்து ரிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்து 2 தலைவர்கள் ரிசைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 தலைவர்கள் அங்கிருந்து ஜம்மு பகுதியிலேருந்தே கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கடுமையான அதிருப்தி என்பது கட்சிக்குள்ளேயே இருக்கு. அப்ப கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு சூழல் ஜம்முல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஷ்மீர்ல பாஜக, பிஜேபி அரசாங்கம் வந்து பல வேலைகள பண்ணாங்க. உங்களுக்கு அங்க வந்து புதிய கட்சிகள உடைச்சாங்க. பிடிபிய உடைச்சு, அங்க ஒரு பிசினஸ்மேன் பிடிபிலயே இருந்த ஒரு பிசினஸ்மேன வச்சு ஒரு புது கட்சிய துவங்குனாங்க. அந்த கட்சியும் பெரிய அளவுக்கு போனி ஆவல. அதுக்கப்புறம் உங்களுக்கு குலாம் நபி ஆசாத வச்சு ஒரு புதிய முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அந்த அமைப்பும் வந்து பெரிய அளவுக்கு ஒண்ணும் வரல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, குலாம் நபி ஆசாத் மறுபடியும் காங்கிரஸ்க்கு வந்துரலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற பேச்சு என்பது இருக்கிறது. அப்ப குலாம் நபி ஆசாத்லாம் வந்து ஜம்மு காஷ்மீருடைய முகமாக பார்க்கப்பட்டவர். உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்திலாம் வந்து உங்களுக்கு காஷ்மீரி லீடர்ஸா பார்க்கப்பட்டாலும், குலாம் நபி ஆசாத் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்ததுனால, அவருக்கு ஒரு தேசிய அளவுல ஒரு ஸ்டேச்சர் அப்படின்றது இருந்துச்சு. அவருடைய இடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் எங்க சீன்லயே காணோம் அப்படின்ற ஒரு நிலைமை. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக அந்த அந்த கள சூழலை மாத்தி இருக்கிறது. மக்கள் மனசுல அ ஜம்மு பகுதியில அவங்க சொன்ன விஷயங்கள்லாம், அவங்க பண்ண ப்ராமிசஸ்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியல. காஷ்மீர்ல நீங்க வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக, அரசியல் பாஜக நெருக்கடியாக தரப்புல உருவாகி இருந்து இருக்கிறது. சொல்லக்கூடியது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நாங்க இருக்கோம். நாங்க கொண்டு வந்த 370 அப்படின்றத பெரும்பான்மை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நீதிமன்றமும் ஏத்துக்கிச்சு, மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. அத நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலா மாறும். நாங்க பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாஜக ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்களே. இல்ல, நாம எலக்ஷன்ல தோக்க போறோம், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் எந்த அரசியல் கட்சியும் சொல்லாது. நீங்க 2024 தேர்தல பொறுத்த வரைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, 400 சீட்ஸ் நம்ம உறுதியா வந்துருவோம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் தான் பாஜக வந்து காமிச்சாங்க. பட் ஜம்மு காஷ்மீர பொறுத்த வரைக்கும் நிலவரம் என்பது வேற. உங்களுக்கு ஜம்மு பகுதியில இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் வேற, காஷ்மீர் பகுதியில இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் வேற. உங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, பாராமுல்லால ரஷீத் இன்ஜினியர் வந்து சிறையில இருந்தே அவரு ஜெயிக்கிறாரு. அந்த ஆர்டிகிள் 370க்கு அப்புறம் அவர வந்து கைது பண்ணி உள்ள போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் மீது என்ஐஏ வழக்குகள் இருக்கு. ஆ ஒரு கிளியர் மெசேஜ் தானே அந்த மக்கள். ஏன்னா, அவரு ஒரு எம்.எல்.ஏவாக தான் இருந்திருக்கிறாரு. பல கான்ட்ரோவர்சிஸ் அவர் பேர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு. அவரு அவரு அவர் வந்து ஒரு என்ன சொல்றது? முழுக்க முழுக்க அவர வந்து ஒரு இந்தியாவுக்கான ஒரு எதிரி அப்படின்ற அளவிலேயே அவர வந்து சித்தரிச்சுட்டு இருப்பாங்க. ஊடகங்கள்லலாம், தேசிய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் அப்படிதான் பண்ணுவாங்க. பட் அவருக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர எம்பி ஆக்கியிருக்காங்க அப்படின்னும்போது, இன்னைக்கு இன்னைக்கு அவருடைய பார்ட்டி வந்து காஷ்மீர்ல எல்லா இடங்கள்லயும் கிட்டத்தட்ட ஒரு 8க்கு மேற்பட்ட தொகுதிகள்ல அவங்க வந்து போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புது விதமான ஒரு ட்ரெண்ட வந்து அங்க உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு. இந்த தேர்தல்ல தான் அது தெரியும். ஏன்னா, கடந்த 10 ஆண்டுகள் அங்க தேர்தல் என்பது நடைபெறவில்லை. பாஜக பல புதிய பிளேயர்ஸ உள்ள கொண்டு வந்தாங்க. அதுல தான் உங்களுக்கு வந்து ஜேஎன்யூல இருந்த ஷைலா ரஷீத்லாம் வந்து இன்னைக்கு காஷ்மீருடைய பாஜகவுடைய முகமாக அவங்கள வந்து சித்தரிக்கிறாங்க, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னும்போது, பாஜக ஒரு புதுவிதமான அரசியல் களத்தை அங்கு உருவாக்க வேண்டும் அப்படின்னு பல முயற்சிகள பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து எடுபடல. இன்னைக்கு அங்க வந்து டாமினன்ட் ஃபோர்ஸஸா இருக்கிறது வந்து ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் தான். ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய ஆதரவை பெற்ற ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ். அதுல வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பிடிபி. இப்ப இவங்க இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ், பிடிபி போன்ற கட்சிகளுடைய அந்த வலிமையை குறைக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து பல முயற்சிகள் அங்க பண்ணாங்க. அதோட ஒரு பட் அதெல்லாம் வரல. மெஹபூபா முஃப்தியை தனியா நிக்கிறதுக்கான ஒரு இதா? மெஹபூபா முஃப்திக்கு உங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்க பாஜக கூட்டணிக்குள்ள போனது, அரசாங்கம் அமைத்தது, அவர் மீதான அந்த நம்பகத்தன்மையை குறைத்திருக்கிறது. மக்கள் வந்து நம்ப தயாரா இல்ல. நாளைக்கு நீங்க மறுபடியும் பிஜேபி கூட்டணியோட போயிருவீங்க. அந்த பிஜேபியோட டேக் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு காஷ்மீர்ல வந்து பெரிய அளவுக்கு பிஜேபியோட நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு காஷ்மீர்ல அது ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் அத விரும்பல. மக்களுடைய மனநிலை வந்து ஸ்டேட்ஹுட்ட நீங்க பறிச்சுட்டீங்க
அப்படின்ற அந்த கோபம் என்பது அவங்களுக்கு இருக்கிறது. ப்ளஸ் உங்களுக்கு அங்க லோக்கல் இஷ்யூஸ் நெறைய இருக்கு. அதே அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ அந்த காஷ்மீரி மக்கள் மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ரொம்ப ஒரு 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 மாநிலமா நாங்க இருந்தோம். எங்கள வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்தி எங்களுக்கான அந்த அ எங்ககிட்ட கேட்காம அந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்ற அந்த கோவம், அந்த ஆதங்கம் இதெல்லாம் வந்து பெரிய இப்ப அந்த விஷயமாக இருக்கிறது. கேம்பெயின்லயே அந்த கோஷங்கள்லாம் பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்சிகள் சொல்றாங்க, நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரோம் அப்டின்னா, 370 வந்து மீண்டும் கொண்டு வருவோம். அப்டின்ற மாரி பேச்சுக்கள்லாம் இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே அந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பிடிபி உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான சென்ட்ரல் தீமா இந்த எலெக்ஷன்ல மாறி இருக்கிறது. மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, ஏத்துக்கலையான்றத ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எலக்ஷன். தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மக்கள் வந்து எந்த வகையில மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்றது. இன்னொன்னு நேஷனல் கான்ஃபரன்ஸ பொறுத்தவரைக்கும் அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது. 2வது வந்து காங்கிரஸோட அது கூட்டணி இருக்கிறது அப்படின்னும்போது, அதோடைய நம்பகத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. எந்த விதத்திலயும் இவங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமோ, ஒரு காம்ப்ரமைஸோ பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அப்படின்றது மக்கள் மனசுல இருக்கிறது. ஆகவே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி 2024ல நல்லா தான் வொர்க் அவுட் ஆச்சு. கிட்டத்தட்ட 41% ஓட்டுகள வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. பிஜேபி 17% வாங்கியிருக்கு. அப்புறம் பிடிபி வந்து 8% வாங்கியிருக்கு. பிடிபிலயே ஒரு பிளவு அப்படின்றது ஏற்பட்டு ஒரு 8 எம்எல்ஏஸ் வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சி தலைவரோட போய் பிடிபி கட்சியிலேருந்தே வெளிய போய் அவங்களும் வந்து பல முயற்சிகள பண்ணாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க காஷ்மீர் பத்தி வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜம்மு பகுதியில எந்த புது பார்ட்டிஸும் வந்திருக்காது. புதிய அமைப்புகளோ, புதிய அணியோ எதுவுமே உருவாகி இருக்காது. ஏன்னா அங்க பிஜேபி ஓரளவுக்கு வலுவா பிஜேபி இருக்கு. ஓரளவுக்கு வலுவா இருக்கு. கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. ஹிந்து ஓட்ஸ வந்து அவங்க கன்சாலிடேட் பண்ணி கரெக்ட்டா ஏன்னா வச்சிருக்காங்க. உதாம்பூர்லயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, கரெக்ட். ஜம்முலயும். ஓகே. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்ல தான் புது புது பார்ட்டிகள். ஒரு பக்கம் குலாம் நபி ஆசாத், ஒரு பக்கம் பிடிபிலேருந்து வெளிய போனவங்க, இன்னொரு புது புது கட்சிகள். இந்த எலக்ஷன்ல 1987க்கு பிறகு முதல் முறையாக ஜமாத்தே இஸ்லாமி வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ போடுறாங்க. தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். பட் அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா சில கேண்டிடேட்ஸ வந்து அங்க போடுறாங்க. அப்ப இந்த பகுதியில அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்காம தான் காஷ்மீர் மக்கள் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்ப இந்த எலெக்ஷன்ல அவங்க என்ன முடிவுகள தெரிவிக்க போறாங்க? இப்ப ஏன்னா நீங்க சொல்ற மாரி ஆர்எஸ்எஸோட பின்புலமா ஒரு முகமா பார்க்கப்பட்டவர் ராம் மாதவ். அவர் தான் இப்ப தேர்தல் பொறுப்பாளரா காஷ்மீர்ல இருந்து அவர் தான் ஜம்முல வேலை பார்த்துட்டு இருக்காருன்றப்ப, அங்க மக்கள் அத எப்படி ஏத்துக்குவாங்க? அவரோட வருகை அப்படின்றது பாஜகவுக்கு பலம் இல்ல கொடுக்கும். அவரு இதுக்கு முன்னாடியே அங்க வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர வந்து பாஜகலேருந்து சைட்லைன் பண்ணி வச்சாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பல தேர்தல்கள்ல வந்து வேலை செய்ய தயங்குகிறது. ஏன்னா 2024லயே அவங்க வந்து பல இடங்கள்ல வேலை பார்க்கல. அதனுடைய விளைவாக அது பாஜகவுக்கு ஒரு பெரிய லாஸ வந்து கிரியேட் பண்ணுச்சு. இப்போ மீண்டும் வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஒரு அணியில வந்து ஒரு இணக்கத்தோட மறுபடியும் வந்து களத்துல பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற பகுதிகள்லாம் அதனால தான் ராம் மாதவ் மறுபடியும் உள்ள வந்திருக்காரு. அந்த இடத்துல ராம் மாதவ் ஏற்கனவே வேலை பார்த்திருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு பரிச்சயமான இடம் தான். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க பிஜேபியோட ஐடியா என்னன்னா ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் நம்மளால உருவாக்க முடியுமா? 2014 மாதிரி ஒரு சினாரியோவ நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஜம்மு பகுதியிலேயே வந்து பிஜேபிக்குள்ளேயே வந்து 1008 பிரச்சனை இருக்கு. பல பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லலாம் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தலைவர்களே சொல்றாங்க, எங்கள வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி எங்கள வந்து தூக்கி கேண்டிடேட் போட்டாங்க. வேட்பா அறிவிச்சுட்டு மறுபடியும் வாபஸ் வாபஸ் வாங்குறாங்க. கேண்டிடேட் அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்குறாங்க. 1 மணி நேரத்திலேயே அத வாபஸ் வாங்குறாங்க. பல இடங்கள்ல வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் அப்படின்றது இருக்கிறது. பல இடங்கள்ல உள்ளுக்குள்ளேயே அந்த புகைச்சல் அப்படின்றது இருக்கிறது. 2வது அவங்க வந்து பெரிய அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஷ்மீர்ல வந்து போட்டியிடல. இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு 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 வேறு விதமான ஒரு சூழலை அங்க உருவாக்கி இருக்கிறது. 2வது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள வந்து ஜம்முல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நம்புறதில்ல. ஒரு பிஜேபி வெர்சஸ் பிஜேபி கைண்ட் ஆஃப் சூழல் இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த தேர்தல்ல வெளிப்படும் அப்படின்றத நாடாளுமன்ற பார்க்குறாங்க. தேர்தல்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சிச்சு இல்லையா? குறிப்பா ராகுலோட அந்த பாரத் ஜோடோவுக்கு பெரிய அளவு மக்கள் கிட்ட வரவேற்பு இருந்துச்சு. இப்ப நாளைக்கு ராகுல் வந்து அங்க ரேலி பண்றாரு அப்படின்றப்ப இது கை கொடுக்குமா இந்தியா கூட்டணிக்கு? நிச்சயமா உங்களுக்கு 2024ல என்ன ட்ரெண்ட் இருந்துச்சோ, அதே ட்ரெண்ட் இப்பவும் இருக்கு.
என்ன இஷ்யூஸை மையப்படுத்தி என்ன இஷ்யூஸை முன்னிலைப்படுத்தி 2024 காங்கிரஸும் நேஷனல் கான்ஃபரன்ஸும் வந்து கூட்டணியாக நின்று என்ன இஷ்யூஸை முன்னிறுத்தினாங்களோ அதே இஷ்யூஸோட தான் இது பண்றாங்க. ராகுல் காந்தியே சொல்றாரு, இந்த இந்த மாநில மக்கள் அவங்களுடைய விஷயங்களை அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம். ஏனைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வந்து அந்தந்த மாநிலங்கள் தான் அவங்களுடைய இஷ்யூஸை வந்து அவங்க டீல் பண்றாங்க அப்படின்னும் போது காஷ்மீருக்கும் அதே நிலைமை என்பது உருவாக்க வேண்டும். அதுதான் வந்து சரியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து காங்கிரஸ் உடைய இது இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையிலையும் வந்து ஒரு 5 இடத்துல காங்கிரஸுக்கும் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கும் ஒரு இழுபறி இருக்கு. அந்த 5 இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்றது அவங்க உருவாக்கி இருக்காங்க. ரெண்டாவது அதுவும் வந்து பெரிய அளவுக்கு எல்லை மீறி போய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு டிசிப்ளின்டா நம்ம பெரிய அளவுக்கு அந்த அந்த பிரச்சனை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டே வந்து நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்டா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதை கையில் எடுத்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றதுனால அதையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு அந்த ஓட்டர் டேர்ன் அவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2024 வந்து வரலாறு காணாத அளவுக்கு ஓட்டர் டேர்ன் அவுட் அப்படின்றது இருந்துச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு மக்கள் வெளியே வந்து வாக்களித்தார்கள். மக்கள் ஏன் வந்து வாக்களித்தார்கள்னா தங்களுடைய அவங்க என்ன விஷயங்களை சொல்ல நினைக்கிறாங்களோ அது தேர்தல் மூலமாக தான் சொல்ல முடியும் அப்படின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் பெரிய அளவுக்கு வந்து வாக்களித்தாங்க. எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அந்த மிலிட்டன்சி இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் மக்கள் வந்து கூடுதலாக வெளியே வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னும் போது இந்த தேர்தலும் வந்து ஒரு வாழ்வா சாவா போராட்டம் அப்படின்னு தான் வந்து அந்த மக்கள் பார்க்கறாங்க. ஏன்னா அவங்களுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஹுட் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல பிஜேபி வந்து அவங்கள தங்களை அந்த மாநிலத்தை வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. அந்த மாநில மக்களை வந்து அவங்களுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் பறிச்சுட்டாங்க அப்படின்னு எல்லா பகுதி மக்களுக்கும் இருக்கா இல்ல குறிப்பா உங்களுக்கு காஷ்மீர் பகுதியில அது அதிகமாக இருக்கிறது. இப்ப அதனாலதான் வந்து இந்த 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 எதிர்ப்பு அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்கள், ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு புதிய ஆல்டர்னேட்டிவ் காஷ்மீர்ல நாம உருவாக்குறோம், ஒரு புதிய அரசியல் களத்தை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஏன்னா அந்த மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கல. நீங்க ஒரு விஷயம் அந்த மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. யார் அங்க எதிர்கட்சியா வரணும், யார் அங்க ஆளுங்கட்சியாக வர வேண்டும், யாருக்கு வந்து செல்வாக்கு இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த மக்கள் தானே தீர்மானிப்பாங்க. அது அவங்களுக்கு தான் அவங்களுடைய முடிவு தானே. நீங்க வெளியேந்து போய் ஒரு விஷயத்த உருவாக்கணும், அந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிடலாம், அந்த மக்களை அப்படியே ஈஸியா வந்து ஒரு புதிய நபரை கொண்டு போய் நாம வந்து தேர்தல் களத்துல நிக்க வைக்கிறோம் அப்படின்னும் போது மக்கள் அப்படி திரும்பி பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பல முயற்சிகள் பண்ணாங்க. 5 கட்டமா நடக்கக்கூடிய தேர்தல் இப்ப 3 கட்டமா நடத்தினது எங்களுடைய வெற்றி அப்படின்றாங்களே பாஜக. அது என்ன வேணா சொல்லலாம். பட் என்னன்னா உங்களுக்கு அந்த மக்களுடைய மனநிலை, அந்த மக்களை நீங்க வென்றெடுக்க வேண்டும் இல்லையா? நீங்க அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் இல்லையா? அந்த நம்பிக்கை அப்படின்றது இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மீது இல்லை அப்படின்றது தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. பாஜக ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா அதை ஒரு சந்தேகத்தோட தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்க இந்த மாநில நலனுக்காக பண்றாங்களா அப்படின்ற அந்த சந்தேகத்தோடையே பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்கிறது. இப்போ நீங்க ஆர்டிகல் 370 நீக்கினது அங்க கடும் எதிர்ப்பு வந்து மற்ற கட்சிகள்லாம் அதை எதிர்ப்பாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் அது ஒரு கலந்தாலோசித்து அவங்களோட வந்து அதை பேசி எடுத்திருக்கலாம் அந்த முடிவு. நீங்க திடீரென்று அவங்கள எல்லாரையும் கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சு அந்த முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அது வேறு விதமாக மக்கள் பார்க்கறாங்க. அதுவும் வந்து ஒரு பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அரசியல் அஜெண்டா. அது ஆர்டிகல் 370 நீக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டா. அதை நீங்க செயல்படுத்தும் போது ரொம்ப இந்த மாதிரி செயல்படுத்தும் போது அதுக்கப்புறம் பிஜேபி எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளிலும் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது. இந்த தேர்தல் வந்து பிஜேபிக்கும் இதுல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் எந்த அளவு முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்க முடியும் இந்த தேர்தல் முடிவு? உங்களுக்கு நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா தேர்தல்களும் வந்து முக்கியமான தேர்தல்கள் தான். அது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் எல்லா தேர்தல்களும் வந்து உங்களுக்கு அது பிஜேபி வந்து ரூலிங் பார்ட்டியா இருந்து இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அவங்களால வந்து ஆட்சியை அமைக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பிஜேபிக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட். ஹரியானாவில் ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட். அப்போ இந்த தேர்தல்கள்லாம் வந்து அப்போ இந்தியா கூட்டணி அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்காங்க, இந்தியா கூட்டணி முன்னேறுகிறார்கள்,
ராகுல் காந்தி என்ற ஒரு நபர் தான் வந்து தற்போது இந்தியா கூட்டணிக்கான ஒரு வலுவான தலைவரா எமர்ஜ் ஆயிட்டு வராரு அப்படின்னும் போது இந்த தேர்தல் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான தேர்தல்களாக இருக்கு. நீங்க ராகுல் காந்தி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் மல்லிகார்ஜுன கர்கேவும் ராகுல் காந்தியும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணியை முடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து முக்கியமான தேர்தல்களாக கருதப்படுகிறது. 10 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தலையும் நாம வலுவாக அங்க வெற்றி பெற வேண்டும், வலுவாக அங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு வாய்ப்பு, அந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது காங்கிரஸுக்கும் வந்திருக்கிறது. இப்போ ஒரு 400 சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, பிஜேபி தான் அந்த எலெக்ஷன் சீனை டாமினேட் பண்ணியிருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் போய் அந்த எலெக்ஷன் சீனை வந்து டாமினேட் பண்ணி அந்த எலெக்ஷன் சினாரியோவை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இன்னைக்கு காங்கிரஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது அவங்களுக்கு அங்க வெற்றி தோல்வி அப்படின்றது இல்லை. அந்த அந்த எலெக்ஷன் சீனை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க போய் அங்க டாமினேட் பண்றீங்க, அதை எப்படி நீங்க மாத்தணும்னு முயற்சி பண்றீங்க, அது ஒரு ஒரு ஒன் சைடடா போயிடக்கூடாது. ஒன்றிய அரசாங்கம் நினைக்கிறது மாதிரி, பிஜேபி நினைக்கிற மாதிரி ஒன் சைடடா போயிடக்கூடாது. அங்க ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுலாம் காங்கிரஸ் தான் அதை வந்து என்ஷூர் பண்றாங்க. அப்போ இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹரியானா வருது, அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வருது, அதுக்கப்புறம் வந்து ஜார்க்கண்ட் வருது. அப்ப எல்லா தேர்தல்கள்லயும் வந்து ஒரு மிக முக்கியமான ரோல வந்து ஒரு எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் ப்ளே பண்ணும் அப்படின்னும்போது, அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அது ஒரு ஒரு பிரச்சனை தான். ஓகே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் எந்த அளவு முக்கியமானது அப்படின்றது களத்திடக்கூடிய தகவலையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ். நன்றி.